என்னடா தலை சொரிஞ்சிட்டே இருக்க? என்னடா? ஐயோ வலிக்குதே. என்னடா சொரிஞ்சிட்டே இருக்க? தலை ஃபுல்லாக டேண்ட்ரஃப்டா. இன்னும் சரியாகலையா? சரி வா, இன்னைக்கு நான் சரி பண்ணி விட்றேன். நீ சரி பண்ணுறியா? டாக்டர் எனக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? அப்படின்னு ஏன் மண்டியை போட்டு நல்லா சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம புவி எவ்வளோ நாள் குளிக்காமல் இருந்திருக்கான்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீத்தோ குணஸ் லோஷன் வந்து எனக்கு ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி டேண்ட்ரஃப் இருக்கிற எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அழகாக இருந்த என்னோட முகத்தை இன்னும் மென்மேலும் அழகாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஃபேஸ் கப்பிங் தெரப்பி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அது முடிச்சோடனே சுரேஷ் ரொம்ப பிரைட் ஆகிட்டான். வேற என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டேன். நம்ம ஹைட்ரோஃபேஷியல், ஃபேஸ் கப்பிங் அண்ட் கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஹேருக்கு நம்ம பார்த்தோம்னா மைக்ரோ நீலிங் மூலமா நம்ம ஸ்ட்ராங்கான சீரம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து வித்தின் 3 சிட்டிங்ல நம்ம கம்ப்ளீட் கியூரை வந்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கிளினிக்ல நம்ம அக்குபஞ்சர், கப்பிங் தெரப்பி, ஃபயர் கப்பிங், வெட் கப்பிங் தெரப்பி, இன்னும் மோக்சிபேஷன் போன்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். அதுல வந்து ஹெர்னியா போன்ற பிரச்சனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். பிசிஓடி ப்ராப்ளம், இரகுலர் பீரியட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முழுமையா சரி பண்ணி தரும். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கப்பிங் தெரப்பி, அக்குபஞ்சருக்கு கிளாஸும் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ரமலானுக்கு வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த கிளினிக் வந்து கிண்டியில் தான் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க.